இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்பாய் வரவேற்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ஏசாயாவின் புத்தகம் 58ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாக்குத்தத்தமாய் சொல்லுகிறது. ஏசாயாவின் புத்தகம் 8ஆம் அதிகாரம். அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும் கர்த்தருடைய மகிமை உன் பின்னாலே காக்கும். அருமையான நல்ல வாக்குத்தத்தம் இந்த காலையிலே ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். திருச்சபைக்கு தெய்வ பிள்ளைகள் நாம் ஒவ்வொருவருக்கும் தருகிறதான வாக்கு தத்துவம், உன் சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும். ஆமேன் சொல்லுங்க. உன் சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும். ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு அநேக நேரங்களில் எங்கு பார்த்தாலும் சுகமில்லாத ஒரு நிலை, சுகவீனமான ஒரு சூழ்நிலை. எல்லா விதத்திலும் நம்முடைய கடந்து போகிற எல்லா இடத்திலும், தேசத்திலே, சபைக்குள்ளாக, குடும்பத்துக்குள்ளாக இன்னைக்கு என்ன சொல்ல போனால் அன்ஹெல்தி அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஆரோக்கியமற்ற நிலை, ஒரு ஆரோக்கியமற்ற சூழல். வாக்குத்தத்தம் சொல்லுகிறது, அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும். ஆண்டவர் சொல்லுகிறா, உன் சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும். பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்கள், உங்கள் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டா. ஹெல்த்தியான லைஃப் அங்கே சொல்லப்பட்டிருக்க 6ஆம் அதிகாரம் ஏசாயா, அதே 6ஆம் அதிகாரத்தில் ஏசாயாவும் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுங்க. 1:6 சொல்லுகிறது. வாசிங்க. ஏசாயா 1:6 சொல்லப்பட்டிருக்கிறது, உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அதிலே சுகமே இல்லை, அது காயமும் வீக்கமும் நொதிக்கிற ரணமும் உள்ளது. அது சீல் பிதுக்கப்படாமலும் கட்டப்படாமலும் எண்ணெயினால் ஆற்றப்படாமலும் இருக்கிறது. அப்ப எப்படி இருக்கிறதா? அது உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை முதல் எங்கும் சுகவீனம், எங்கும் ஆரோக்கியமற்ற நிலைமை, எங்கும் வேதனையான நிலைமை. சரீரத்தில் நம்ம சுகவீனம் அல்லது சுக வாழ்வு அப்படின்னா வெறும் வியாதி மாத்திரம் நம்ம பார்க்கக்கூடாது. உன் அலங்கத்திற்குள்ளே சுகமும், உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானம், அரண்மனைக்குள்ளே சுகமும். அப்போ இந்த ஹெல்த்தி, அது இன்னொரு இடத்துல ஆரோக்கியம் அல்லது ஹெல்த் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த எல்லா காரியம் ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக மாத்திரம் நமக்கு ஆரோக்கியம் இல்லை. எல்லா விதத்திலும் நாம் ஆரோக்கியமாய் இருப்பதற்கு ஆண்டவர் இந்த காலைவேளை நமக்கு தருகிற வாக்குத்தத்தம் தான், உன் சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சுக வாழ்வு சீக்கிரம் அது துளிர்க்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா ஒரு புதியதான ஒரு நிலைமை. அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும் அப்படின்னு பார்த்தா நமக்கு தெரியும், ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்யும்போது இந்த உலகத்தால் செய்யப்படாத, அந்த உலகத்தால் எந்த விதமான உலக ஞானத்தினால கொடுக்க முடியாத ஆரோக்கியத்தை, சுகத்தை, ஹெல்த்தியை ஆண்டவர் தருகிறார். ஆமென் சொல்லுங்க. நிறைய நேரங்களில் ஆண்டவருடைய வல்லமையை நாம் எப்படி உணர்கிறோம், ஆண்டவருடைய வல்லமை எப்பேற்பட்ட எதற்கு ஒப்பனை செய்து கொண்டிருக்கிறோம் என்று நாம் பார்ப்போம் என்றால், ஆண்டவருடைய வல்லமை எதற்குமே ஒப்பிட முடியாதது. ஆமென் சொல்லி, எதற்குமே ஒப்பிட முடியாதது. ஆண்டவர் குறைவுள்ள தேவன் அல்ல. அரை குறைவாக சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு இல்லை ஒரு 3 மாதம் ஆகும், 6 மாதம் ஆகும், உனக்கு இது கிடைக்கும் அது கிடைக்கும் அப்படின்னு சொல்லுகிற ஆண்டவர் இல்லை. ஆண்டவருடைய எப்போதுமே ஆண்டவர் தருகிற காரியங்கள் என்ன? ஆண்டவர் சுகம் தருவார் என்றால், ஆண்டவர் ஆரோக்கியம் தருவார் என்றால், அல்லது ஆண்டவர் மாற்றத்தை ஏற்படுத்துவார் என்றால், யாரும் கொடுக்க முடியாத மாற்றத்தை தான் ஆண்டவர் ஏற்படுத்துவார்.
எல்லாம் எப்போதும் கவனிச்சுக்கணும். ஆண்டவர் நமக்கு செய்வார் என்றால் யாரும் செய்யப்படாத, யாரும் செய்ய முடியாத காரியத்தை செய்வார். ஆமென் சொல்லுங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நமக்கு தெரியும் நாகமான் குஷ்டரோகி. நாகமான் குஷ்டரோகி அவனை ஆண்டவர் சுகப்படுத்தும் போது இந்த வசனம் அதுதான் அங்கே பார்க்கணும். சுக வாழ்வு துளிர்க்கும், சீக்கிரத்திலே துளிர்க்கும். துளிர்ப்பது என்பது அவன் எல்லாவற்றையும் புதிதாக்குற நிலைமை. ஆமென் சொல்லுங்க. எல்லாவற்றையும் புதுசா ஒரு செடி இருக்கிறது, அதில் அழகா ஒரு விதை போட்டு அதில் ஒரு செடி வருகிறது. அது பூமிக்குள்ளாங்கிருந்து முளைச்சி மேலே வரும்போது ஒரு புதிய மேனியோடு கூட அது வருகிறது. ஆமென் சொல்லுங்க. ஒரு புதிய மேனியோடு கூட வருகிறது. இதுவரைக்கும் இல்லாத ஒரு மேனியை அது தரித்து கொண்டு வருகிறது. அது வரைக்கும் அந்த விதைக்குள்ளாக இருந்த அந்த உயிர், அந்த வித்து, இப்போது அது முளைக்கும் போது அந்த விதைக்குள்ளாக இருந்து வரும்போது ஒரு புதிய மேனியோடு கூட வருகிறது. அதை தான் நாகமானுடைய வாழ்க்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது. வாக்குத்தத்தம், நாகமானுக்கு அவனுடைய மாம்சம் ஒரு சிறு பிள்ளையினுடைய மாம்சத்தை போல இருந்தது. ஆமென் சொல்லுங்க. ஒரு சிறு பிள்ளையினுடைய மாம்சத்தை போல இருந்தது. அப்படிதான் இருக்குங்க. கொஞ்ச நாள் சமாளிச்சுக்கோங்க. இதெல்லாம் இது யார் கொடுக்கிற ஆரோக்கியம்? இது உலகம் கொடுக்கிற ஆரோக்கியம். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உச்சந்தலைமுறை உள்ளங்கால் வரைக்கும் எங்கே அதிலே சுகமும் இல்லை. தொடங்கி உச்சந்தலை மட்டும் அதிலே சுகமும் இல்லை. அதில் காயமும் வீக்கமும் நொதிக்கிற காரியமும் இருக்கிறது. ஒரு நாளிலே நாகமானுடைய சரீரமும் அப்படித்தான் காணப்பட்டது. ஆனால் ஆண்டவர் மாற்றும்போது ஒரு 3 மாதம் ஆகும். நாகமானே அப்படின்னு இல்லை, ஆண்டவர் தருகிற ஒரு துளிர்க்கிற ஒரு புதிய இதுவரைக்கும் இருந்த காரியத்தை காட்டிலும் ஆண்டவர் ஏற்படுத்துகிற காரியம், அதை தான் அந்த துளிர்க்கும் என்கிறதான காரியம் நமக்கு உணர்த்துகிறது. ஆமென் சொல்லுங்க. அப்போ இந்த 4வது மாதத்திலே கடந்து வந்திருக்கிற தேவ பிள்ளையே, கர்த்தருடைய பிள்ளையே, சபையே, கிறிஸ்துவ சமுதாயமே, சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும். ஆமென் சொல்லுங்க. சுகவாழ்வு எப்படி இருக்கிற நாம் இருப்பது, ஒருவேளை ஒவ்வொரு நாளும் உள்ளங்கால் தொடங்கி வேதனை, பல விதத்திலே வேதனைப்படுகிறவர்களாக, பல விதத்திலே ஆரோக்கியமற்றவர்களாக, பல விதத்திலே நெருக்கத்தை சந்திக்கிறவர்களாக, பலவீனத்தை எதிர்கொள்ளுகிறவர்களாக இருக்கலாம். அல்லது நம்முடைய நிலைமை சுகம் ஆக்க முடியாத நிலைமை என்கிறதான, ஆரோக்கியமே வராது என்கிறதான் நிலை இருக்கலாம். அதை தான் ஏசாயா எழுதுகிறான். எங்கே பார்த்தா உச்சந்தலைந்து உள்ளங்கால் வரைக்கும் என்னது? ஒரே அதிலே சுகமும் இல்லை, அது காயமும் வீக்கமும் நொதிக்கிற ரணமும் உள்ள அது உள்ளது. அது பிதுக்கப்படாமல் கட்டப்படாமல் இருக்கிறது. எப்படி அப்படி இருந்தாலும் ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு ஒரு சுகவாழ்வு வரும். அது புதிதாய் துளிர்க்கப்பட்டதாய், புதிதாய் இதுவரைக்கும் இல்லாத ஒரு மேனி, இதுவரைக்கும் இல்லாத ஒரு ஆரோக்கியம், இதுவரைக்கும் இல்லாத ஒரு வித்தியாசமான சுகம், விசேஷமான சுகம் கிடைக்கும். அதுதான் சங்கீதம் 4:8 சொல்லப்பட்டிருக்கிற. சங்கீதம் 4:8 அங்கே சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க. சங்கீதம் 4:8 அங்கே வாசிங்க. சமாதானத்தோட படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர் என்று சொல்லப்பட்டிருக்கு. எப்படி இருந்தாலும் ஆண்டவர் கொடுக்கிற சுக வாழ்வு எப்படி இருக்குமா? அவர் ஒருவர் மாத்திரமே சுகம் கொடுக்க முடியும். அந்த சுகம் நம்மை சுகமாய் இருப்பதற்கு, சுகமாய் தங்க பண்ணுவதற்கு காரணமாய் இருக்கும். ஆமென் சொல்லுங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுது. அப்போ இந்த காலை வெள்ளை அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை இன்னும் சங்கீதம் 38 3ஆம் வசனம் 7ஆம் வசனம் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க. சங்கீதம் 38. உமது கோபத்தினால் என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை, என் பாவத்தினால் என் எலும்புகளில் சௌக்கியம் இல்லை, நான் பலனற்று போய் மிகவும் நொறுக்கப்பட்டேன். ஒருவேளை நம்முடைய புலம்பல் இப்படி இருக்கலாம். எனக்கு சுகம் இல்லை, எனக்கு சௌக்கியம் இல்லை, என் எலும்புல பிரச்சனை, என் நரம்புல பிரச்சனை,
சரீர அவயங்களில் பிரச்சனை. இன்னும் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது 7ஆம் வசனத்தில் வாசிப்பில்லை, 7ஆம் வசனம் இன்னும் சொல்லுகிறது, என் குடல்கள் எரிபந்தமாய் எரிகிறது, குடல்கள் எரிபந்தமாய் எரிகிறது, என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை, மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை, நான் பெலனற்று போய் மிகவும் நொறுக்கப்பட்டு என் இருதயத்தின் கொந்தளிப்பினால் கதறுகிறேன். போதும். ஆனாலும் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லு, ஒருவேளை நம்முடைய புலம்பல் இப்படியா இருக்கலாம், நம்முடைய பாதைகள் இப்படியா இருக்கலாம், நம்முடைய ஜீவிதங்கள் இப்படியா இருக்கலாம், நாம் கடந்து போகிற சூழ்நிலைகள் இப்படிதாயா, விவரிக்க முடியாது, சொல்ல முடியாது. எங்க 1-2 இருந்தா சொல்லுவேன், 1-2 இருந்தா சொல்லுவேன். எல்லாமே அதுதான்யா, எல்லாமே அதுதான் பிரச்சனை, அதுதான் வேதனை. சபையே, தேவ ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற வாக்கு தத்துவம், உன் சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும். ஆமேன்னு சொல்லுங்க. உன் சுக வாழ்வை ஆண்டவர் துளிர்க்க பண்ணுவார். உன்னுடைய சுகவீனமான வாழ்க்கை கர்த்தர் மாற்றுவார். புதிதாக துளிர்க்கிற ஒரு புதிதான மேனி, ஒரு புதிதான அனுபவத்தை, புதிதான பாதையில் இதுவரை பார்த்திராத, இதுவரைக்கும் அந்த விதைக்குள்ளாக மறைந்து கிடந்த ஒரு சின்ன வித்து, ஆனால் அந்த விதைக்குள்ளாக மறைந்து கிடந்தது, ஆனால் இப்போது அது புதிதாக துளிர்க்கிறது. அது எவ்வளோ பெருசு வரும், எவ்வளோ பலன் கொடுக்கும்னு யாருக்குமே தெரியாது, எவ்வளோ நாள் இருக்கும்னு யாருக்குமே தெரியாது. ஒரு சாதாரணமான அந்த விதைக்குள்ளாக அந்த அதுக்குள்ளாக ஒரு வித்து இருக்குது. விதைக்குள்ளாக என்ன இருக்குது? ஒரு வித்து இருக்கிறது. அந்த விதையாக எழும்பி வர்றதில்லை, அது புதிய மேனியா, புதிய வித்தியாசமாக வருகிறது. எத்தனை பேருக்கு பலன் கொடுக்கும் தெரியாது. ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு சுக வாழ்வு துளிர்க்கும், நீ அநேகருக்கு பலன் கொடுக்கிறவர்களாக, ஒரு புதிய மேனி தரித்ததாக, அநேகருக்கு நிழல் கொடுக்கத்தக்கதாக, அநேகருடைய பசியை ஆற்றத்தக்கதாக, அநேகருடைய வாழ்க்கையில ஆரோக்கியத்தை தருவதற்கு ஏதுவான ஒரு சுக வாழ்வு உனக்கு முன்பாக துளிர்க்கிறதாய் ஆண்டவர் சொல்ல, உன்னுடைய வாழ்வு துளிர்க்கத்தக்கதாக கர்த்தருடைய வாக்குத்தத்தம் உனக்கு நேராய் வருகிறது. ஆமென் சொல்லுங்க. ஒரே ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கலாம். எரேமியாவின் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எரேமியா 30:17 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் நான் உனக்கு, ஒருவேளை நம்முடைய உறவுகள், நம்முடைய சொந்தங்கள் அல்லது நம்மை சுற்றி இருக்கிற சமுதாயம், நீ ஆரோக்கிய கேடு உள்ளவன், நீ சுகவீனமானவன், நீ அன்ஹெல்தி, உன்னுடைய சூழ்நிலைகள் அன்ஹெல்தி, உன்னுடைய வேலைகள் ஒரு ஆரோக்கியமற்ற நிலைமை, உன்னுடைய குடும்பம் ஒரு ஆரோக்கியமற்ற நிலைமை அப்படின்னு நமக்கு மேலே முத்திரை போட்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ண. இன்னும் 33:6 அதே எரேமியால 33:6 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் நாம மகிமைப்பட. வாசிங்க 33:6. இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வர பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானம். ஆண்டவர் அப்படி ஒரு ஆரோக்கியமான ஒரு சுக வாழ்வு துளிக்கப்படும் போது அங்கே என்ன வருமா? பூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். ஆமென் சொல்லுங்க. ஒரு பூர்ண சமாதானம் உண்டாக கர்த்தர் உதவி செய்வார். ஆமென் சொல்லுங்க. இதுவரைக்கும் விதைக்குள்ளாக முடங்கி கிடக்கிறேன், என் வாழ்க்கையில் எப்போது வெளியே வருவேன், எத்தனை நாட்கள் முடங்கி கிடப்பேன் என்றெல்லாம் நினைக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஒரு சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும். ஆமென் சொல்லுங்க. ஒரு சுக வாழ்வு உங்களுக்காக துளிர்க்கும். இது செத்து போன விதை, இது பயனற்ற விதை அப்படின்னு நினைக்கலாம். அல்லது நீங்கள் விதைக்கப்பட்ட இடத்திலே ஒரு முளைப்பதற்குரிய, எழும்புவதற்குரிய வாய்ப்பில்லாமல் இருக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உனக்கு ஒரு சுக வாழ்வு துளிர்க்கும். ஆமென் சொல்லுங்க. அது எப்படி வளரும் என்று தெரியாது, எத்தனை பேருக்கு பலன் கொடுக்கும் என்று தெரியாது, எத்தனை பேருடைய பசியாற்றம் என்று தெரியாது, எத்தனை பேருக்கு ஆரோக்கியமாக தெரியாது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உனக்கு ஒரு சுக வாழ்வு துளிர்க்கும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி இந்த புதிய மாதத்திலே ஆண்டவர் தருகிற வாக்கு தத்துவம், 91வது நாட்களில் இந்த வருஷத்தில் நாம் இருக்கிறோம். ஆண்டவர் உங்களுக்கு நேராய் சொல்லப்படுகிற நல் வார்த்தை என்ன? இதோ உனக்கு முன்பாக சீக்கிரமாக ஒரு சுக வாழ்வு துளிர்க்கும். அந்த சுக வாழ்வு எப்படி இருக்குமா? அங்கே சொல்லப்பட்ட மேலே வசனம், விடியற்கால வெளுப்பை போல
வெளிச்சம் எழும்பும். வெளிச்சம் எப்படி இருக்கும்? விடியற்கால நீண்ட நேர இருளை நீ ஒரு இருளின் அந்தகாரத்தில் இருக்கும்போது ஒரு விடியற்கால வெளுப்பு எல்லா இருளையும் அந்தகாரத்தையும் முன்னேறி போவதற்கு வழி இல்லை என்று இருளை பார்த்து கொண்டிருக்கும் போது ஒரு விடியற்கால வெளுப்பு வந்து நீண்ட நேர வெளிச்சத்தை, நீண்ட நேர வெளிச்சம், மாலை நேர வெளுப்பு. சில வேளை மாலை நேரத்தில் வெளிச்சமாக இருக்கும். ஒரு சில மணித்துளிகள் அல்லது ஒரு சில நிமிடங்களில் அந்த மாலை நேர வெளிச்சத்தை இருள் மேற்கொண்டு விடும். ஆனால் விடியற்கால வெளுப்பு இருள் மேற்கொள்ள முடியாத ஒரு வெளுப்பு, நீண்ட நேர ஒரு வெளுப்பு, அநேக வெளிச்சத்தில் நடப்பிக்கிற அநேக காரியங்களை நடப்பிக்கிற அந்த விடியற்கால வெளுப்பை போல தான் உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வெயில் ஏறின போது தீஞ்சு போய் அந்த துளிர்க்கிற அது பிரச்சனை வந்தவுடனே தீஞ்சு போய் காஞ்சு போய் ஒன்றும் இல்லாமல் அது இருந்த இடம் தெரியாமல் போவதற்காக அல்ல, அது விடியற்கால வெளுப்பை போல இருக்கும். அது நீண்ட வெளிச்சத்தை கொண்டு வருகிறதாய் அந்த காலை உதிக்கிற அந்த சூரியன் ஒரு பெரிய நோக்கத்தோடு உதிக்க செய்கிறார். நீதியின் சூரியன் உன்னுடைய வாழ்க்கையில் விடியற்கால வெளுப்பை போல உதிக்க செய்வார். உன்னுடைய சுக வாழ்வு புதிதாய் துளிர்க்கிறதா இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பரலோக தேவனே, மகத்துவமுள்ள ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவுமானவரே, சகலத்தையும் அறிந்தவரே, சகலத்தையும் காண்கிறவரே, சகலத்துக்கும் மேலானவரே, இந்த காலை வெள்ள எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, ஏசாயா 58:8 சொல்லுகிறோன்னமாய், அப்போது விடியற்கால வெளிச்சத்தை போல வெளிச்சம் எழும்பும், உன் சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும் என்று சொன்னபடி இயேசுவின் நாமத்தினாலே இந்த புதிய மாதத்திலே பல இருளுக்கு முன்பாக நிற்கிற எங்களை, நீண்ட இருளை கண்டு நிற்கிற எங்களை, அல்லது விதைக்குள்ளாக ஒரு வித்தாக முடங்கி கிடக்கிற எங்களை துளிர்க்க செய்கிற தேவனே, இந்த காலை வேளை நாங்கள் நல்ல நிலத்திலே விதைக்கப்படவும், ஆண்டவரே முளைத்தெலும்பவும் துளிர்க்கப்படவும், ஆண்டவரே நன்றாக எங்களுக்கு தெரியும். ஆண்டு ஒரு சாதாரண குச்சி தான், அது தண்ணீரில் அது ஆண்டவரே வச்ச போது, ஆண்டவரே அந்த தண்ணீர் வாசனை உள்ள நிலத்திலே நடப்படும் போது வெறும் குச்சாகத்தான் இருக்கிறது என்று நினைத்தால் சீக்கிரத்திலே அதற்குள்ளாக கிளைகள் ஆண்டவரே துளிர்க்கிறத நாங்கள் பார்க்க முடியும். சின்ன இலைகளாக துளிர்த்து, அது எப்பக்கம் துண்டிக்கப்பட்டு எந்த தொடர்பும் இல்லாவிட்டாலும் அதற்குள்ளாக நீர் துளிர்க்க செய்கிற தேவன். அது பெரிய மரமாய் வளர்கிறது. அழகான ஒரு மலரை கொடுக்கிற, ஒரு கனியை கொடுக்கிற, அநேக விதைகளை உண்டு பண்ணுகிற ஒரு சாதாரணமான குச்சி தான், தனியே இருக்கிற ஒரு குச்சாகத்தான் இருந்தாலும் அது துளிர்க்கிறது. அதே போல இன்றைக்கு நாங்கள் தனித்தனியே விடப்பட்டாலும் துளிர்க்கிறவர்களாக, சுகவாழ்வினால் துளிர்க்கப்படுகிறவர்களாக எங்களை மாற்றுங்க. இந்த காலை ஆராதனையிலே இந்த 1ஆம் தேதி எதிர்பார்ப்போடு கடந்து வந்திருக்கிற உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஒரு சுகவாழ்வு துளிர்க்க கர்த்தர் உதவி செய்யுங்க. சுகவீனமான வாழ்வு தூர போவதாக இயேசுவின் நாமம் மகிமைப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொருடைய ஆண்டவரே வீட்டின் தேவைகள் சந்திக்கப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க. குடும்பத்தின் தேவைகள் சந்திக்கப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க. உமக்கென்று ஒவ்வொருவரும் பலன் தரக்கூடியவர்களாக மாற்றுங்க. ஆண்டவரே, அந்த சுகவாழ்வு துளிக்கும் போது அவர்கள் நற்பலன் தரக்கூடியவர்களாக ஒவ்வொருவரும் இந்த மாதத்தில் விளங்க, தனக்கு, தன்னுடைய குடும்பத்துக்கு, தன்னுடைய சமுதாயத்துக்கு, ஆண்டவருக்கு, சபைக்கு நற்பலன் தரக்கூடியவர்களாக ஒவ்வொருவரையும் மாற்று.
உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மாதம் முழுவதுமாய் ஒவ்வொருவரையும் நடத்துங்க. நல்ல இனிமையான சுப காரியங்கள் குடும்பத்திலே நடைபெறுவதற்கு கர்த்தர் உதவி செய்யுங்க. எல்லா சுகவீனங்கள் ஆண்டவரே, எல்லா துக்கங்கள், துயரங்கள் எல்லாவற்றுக்கும் தம்முடைய பிள்ளைகளை விலக்கி பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறேன். குடும்பமாக தனி நபரா நீங்கள் ஒவ்வொருவரையும் பிரித்தெடுத்து ஆசீர்வதித்து வழி நடத்த ஜெபிக்கிறேன். குறிப்பாக இந்த காலை வேளையில் ஆண்டவரே, இந்த ஏப்ரல் மாதத்திலும் எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகள் மீது உடைய கரத்தை வைங்க. கடந்த மார்ச் மாதத்திலே நாங்கள் ஜெபித்தோம். +2, +1, 10th அப்படி எக்ஸாம் ஆரம்பிக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபித்தோம். +1, +2 எக்ஸாமை சிறப்பாக எழுதுவதற்கு கர்த்தர் உதவி செய்தீங்க. 10th எக்ஸாம் இந்த மாதத்திலும் தொடர்ந்து நடைபெறுகிறது. அதே போல் 1st ஸ்டாண்டர்ட்லேருந்து 9th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எக்ஸாமுக்காய் ஆயத்தமாகி கொண்டிருக்கிற எங்களுடைய பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். அவங்க வாழ்க்கையில் ஒரு சுக வாழ்வு மலரட்டும், துளிர்க்கட்டும். உங்கள் கரத்திலே ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நல்ல காலை விளைக்கான நன்றி. தொடர்ந்து கிருபைகள் இந்த மாதம் முழுவதுமாய் ஊழிய காரியங்கள் சபையிலே நடைபெறுகிற ஒவ்வொரு கூட்டங்கள், ஆராதனைகள், ஜெபங்கள் எல்லாவற்றிலும் தேவன் வெளிப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க. உங்கள் நாமம் மகிமைப்படுவதாக. நல்லது ஒரு ஆசீர்வாதமான காலை விளைக்கான நன்றி. இயேசு ராஜாவினுடைய பரிசுத்தமான நாமத்தினாலே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே,